நாகை மாவட்டம் நம்பியார் நகர் மீனவ கிராமத்தை சேர்ந்தவர் பழனிவேடு. இவர் கடந்த 16ஆம் தேதி இரவு மீன்பிடிக்க செல்வதற்காக இருசக்கர வாகனத்தை எடுத்துக்கொண்டு நாகை படகு துறைமுகம் நோக்கி சென்றுள்ளார். அப்போது முதலாம் கடற்கரை சாலை வளைவில் வாகனம் திரும்பிய போது கட்டுப்பாட்டை இழந்து அவர் விபத்துக்குள்ளானார். இந்த விபத்தில் தலையில் காயமடைந்த பழனிவேலு தஞ்சை மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார். அங்கு அவர் சுயநினைவை இழந்தார். பின்னர் மூளைச்சாவு அடைந்த அவரது உடல் உறுப்புகளை தானம் செய்ய பழனிவேலுவின் குடும்பத்தினர் முன்வந்தனர். அதனைத் தொடர்ந்து அரசு உடல் உறுப்பு தானம் திட்ட வழிகாட்டுதல் நெறிமுறைகளின்படி தஞ்சை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் உடல் உறுப்பு தானம் செய்யப்பட்டது. அதனைத் தொடர்ந்து நாகை மாவட்டம் நம்பியார் நகருக்கு கொண்டு வரப்பட்ட மீனவர் பழனிவேலுவின் உடலுக்கு வருவாய் கோட்டாட்சியர் அரங்கநாதன் மலர் வளையம் வைத்து அரசு சார்பில் மரியாதை செலுத்தினார். பின்னர் உடல் உறுப்புகள் தானம் செய்ய முடிவெடுத்த அவரது குடும்பத்தினருக்கு அதிகாரிகள் ஆறுதலும் கூறினர். நாகப்பட்டினம் நகரம் புதிய நம்பியார் நகரை சேர்ந்த பழனிவேல் என்றவர் சாலை விபத்தில் ஆக்சிடென்ட் ஆகிட்டாரு. ஆக்சிடென்ட் ஆன பிறகு அவர் தஞ்சாவூர் மெடிக்கல் காலேஜில் அட்மிட் ஆகிட்டு வைத்தியத்தில் இருந்துட்டு டெத் ஆகிறதுக்கு முன்னாடி அவரோட உடல் உறுப்புகள்லாம் தானம் பண்ணுறதுக்கு அவங்க ஃபேமிலி சம்மதம் தெரிவிச்சதன் பேரில் தமிழக அரசினுடைய ஜீவோ நம்பர் 331 படி அவர் உடல் உறுப்பு தானம் பண்ணியிருக்காங்க. அவங்களோட நம்ம முதல் மரியாதை செலுத்துறது சம்பந்தமாக அரசு மரியாதை செலுத்துறது சம்பந்தமாக இன்னைக்கு ஆர்டிஓ தலைமையில் அவருக்கு மலர் வளையம் வச்சுட்டு நாங்கள் மரியாதை செஞ்சுருக்கிறோம். அது ஆமாம், அது தமிழக அரசு சார்பாக அவங்க குடும்பத்துக்கும் அவங்க உறவினர் எல்லாருக்குமே நன்றி தெரிவிச்சுக்கிறது. அவரே முன் இந்த குடும்பம் நம்ம தமிழக அரசில் உள்ள அவரோட உடல் உறுப்பை தானம் கொடுக்கறது ரொம்ப பாராட்டக்கூடியதாக.